திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடந்தது. இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலை திருப்பதிக்கு இணையாக மாற்றும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ரூபாய் 300 கோடி மதிப்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பெரும் திட்ட வளாகப் பணிகள் தொடங்கியது. இதில் பல்வேறு திட்டப்பணிகள் முடிவுற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டது. அதன்படி சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 1ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகளுடன் விழா தொடங்கியது. சுவாமி சண்முகருக்கு ராஜகோபுர வாசல் அருகே 8000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டு சுவாமி சண்முகருக்கு 49, ஜெயந்திநாதர் 5, நடராஜர் 5, பெருமாள் 5 மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு 12 என மொத்தம் 76 குண்டங்களில் சுமார் 400 கும்பங்கள் வைக்கப்பட்டு காலை மாலை என ஒவ்வொரு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்று அதிகாலை 12ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. அதிகாலை 4 மணி அளவில் 12ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடந்தது. அதைத் தொடர்ந்து தீபாராதனையும் பூர்ணா குதியும் நடந்தது. அதைத் தொடர்ந்து பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க கடம் புறப்பாடு தொடங்கியது. தொடர்ந்து ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்படும் கடம் கோவிலின் மேற்கு வாசல் வழியாக அமைக்கப்பட்ட தற்காலிக பாதை மூலம் ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள 9 கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து காலை 6:22 மணிக்கு அமைச்சர் PK சேகர்பாபு பச்சை கொடி காட்டவும் 9 கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. அதைத் தொடர்ந்து கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மூலவர் சண்முகம், வள்ளி, தெய்வானை, பெருமாள், நடராஜர் உள்பட பரிவார மூர்த்திகள் சன்னதிகளில் உள்ள கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. விழாவில் தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டது. கும்பாபிஷேகத்தை காண பக்தர்கள் கடற்கரை வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். கும்பாபிஷேக நிகழ்வை கண்டுகளிக்க நகர் முழுவதும் 70 பெரிய LED திரைகள் அமைக்கப்பட்டன. கும்பாபிஷேகம் முடிந்ததும் பக்தர்கள் மீது 20 ட்ரோன்கள் கொண்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை கோவில் வளாகத்திலும் கோவிலை ஒட்டி கடற்கரையிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். விழாவில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது. கோவில் வளாகத்தில் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த விழாவில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கர வேஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ அம்பலவான தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள், மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள், பொன்னம்பல தேசிக சுவாமிகள், காசிவாசி முத்துக்குமார் சுவாமித்திரம், சாந்தலிங்க மருதாசலாடிகளார், சிவஞான பாலய சுவாமிகள், ராமானந்த குமாரபுர சுவாமிகள், நியமானந்தா சுவாமிகள், பாலமுருகனடிமை சுவாமிகள், பிச்சை ஸ்வராச்சாரியார், சுப்பிரமணியரு ராஜபட்டர், சந்திரசேகர் பட்டர், தூத்துக்குடி செல்வம் பட்டர் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். விழாவில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், PK சேகர்பாபு, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குனர் சந்தீப் நந்தூரி, நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் சிறப்பு அலுவலர் மதுசூதனன் ரெட்டி, இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர், இந்து அறநிலைத்துறை கூடுதல் ஆணையர் பழனி, பேரூராட்சி இயக்குனர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பிரதீப் குமார், மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், கூடுதல் காவல்துறை இயக்குனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம், தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்கா, திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் ஹடிமணி, மதுரை சரக காவல்துறை துணைத் தலைவர் அபினவ் குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன்,
முன்னாள் டிஎஸ்பி இந்நாள் ஏடிஎஸ்பி கலை கதிரவன் உட்பட பல போலீசார் முகாமிட்டிருந்தார்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக பூச்சி முருகன், திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன், திருக்கோயில் தக்கார் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன், திருக்கோயில் பணியாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் சென்னை, நெல்லையில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. பக்தர்களுக்காக 15 இடங்களில் அன்னதானம் நடைபெற்றது. தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்.